நாடாளுமன்ற கூட்டணி குறித்து வெளியான செய்திகள் யூகங்கள் அடிப்படையிலானவை என்று பாமக செய்தி தொடர்பாளர் பாலு தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். யாருடன் கூட்டணி என்ற முடிவை எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிடுகின்ற வரை அத்தனை செய்திகளும் யூகங்கள் அடிப்படையில் வரக்கூடியது என்பதை இந்த நேரத்திலே நாம் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க, அப்படின்னு நீங்க தான் செய்தி வெளியிட்டிருக்கீங்க. எதுவும் உண்மை அல்ல, எல்லாம் யூகங்கள் தான். எல்லாவற்றிற்கும் விடை எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தெரிவித்தார். மக்களவை தேர்தல் கூட்டணிக்கான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தமிழக பாஜக தொடங்கியுள்ளது. தமாக உள்ளிட்ட கட்சித் தலைவர்களை பாஜக குழுவினர் சந்தித்து பேசினர். நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 2 வாரங்களில் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தை விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஒன்றாக இருந்த அதிமுகவும் பாஜகவும் தற்பொழுது தங்களது தலைமையில் கூட்டணியை அமைக்க முயற்சி செய்து வருகின்றன. இதற்காக பாமக மற்றும் தேமுதிகவுடன் இரு கட்சிகளும் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தியதால் 2 கூட்டணியிலும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இதனிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் 2 முறை பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசியிருப்பதால் அதிமுகவுடன் பாமக கைகோர்க்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பாமகவை கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்ற பாஜகவின் முயற்சிக்கு பலன் கிடைக்கவில்லை என கூறப்படும் நிலையில் மாநிலங்களவை இடம் கேட்பதால் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்குவதிலும் பாஜகவுக்கு சிக்கல் நீடிப்பதாக தெரிகிறது. இதனால் தற்போது கூட்டணிக்கு தயாராக உள்ள கட்சிகளுடன் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை பாஜக தொடங்கியுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசனின் இல்லத்திற்கு சென்ற தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரான அரவிந்த் மேனன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து தியாகராய நகரில் புதிய நீதி கட்சியின் நிறுவனர் ஏ.சி. சண்முகத்தை அரவிந்த் மேனன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அரவிந்த் மேனன் பிரதமர் மோடி பங்கேற்கும் விழாவுக்கு அழைப்பு விடுத்ததாக கூறினார். I come to here, I meet to sir, and I said to come to Modi program, and it was a grand success. Okay. இதையடுத்து பேசிய ஏ.சி. சண்முகம் கூட்டணி குறித்து பேசியதாகவும் விரைவில் தொகுதி பங்கீடு குறித்து அறிவிப்போம் எனவும் குறிப்பிட்டார். புதிய நீதி கட்சி தாமரை சின்னத்திலே பாரதிய ஜனதா சின்னத்திலே போட்டியிடும். தேர்தலிலே தொகுதிகளை விரைவில் அறிவிக்க இருக்கிறார்கள். அது ஒரே இடமா 2 இடமாலாம் தலைமை அறிவிக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை அறிவிக்கும். இதேபோல இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் மற்றும் தமிழருவி மணியன் ஆகியோரையும் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் சந்தித்து பேச உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்லடத்தில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் கூட்டணி கட்சி தலைவர்களையும் கலந்து கொள்ளச் செய்யும் வகையில் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தமிழக பாஜக தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது.